இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 39 அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். இந்த நாளிலே நாம் யோசேப்பை குறித்து பார்க்கிற பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். வேதத்திலே அநேகரை குறித்து நாம பார்க்கிறோம். கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், கர்த்தர் ஆபிரகாமோடு இருந்தார் சொல்லி நம்ம நிறைய நபர்களை குறித்து பார்க்கிறோம். இங்கே கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனோடு கர்த்தர் இருக்கிற பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக காணப்படுகிறது. ஒருவேளை அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாடுகள், சோதனைகள் வந்தாலும் கர்த்தர் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கை வித்தியாசமாக மாறுகிறதை நாம பார்க்கிறோம். இந்த யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபின் முதிர் வயதிலே அவனுக்கு பிறந்ததுனால யாக்கோபு மற்ற தன்னுடைய குமாரரை பார்க்கிலும் யோசேப்பை அதிகமாக அவர் சிநேகிக்கிறார். இன்னும் பல வருண அங்கியை அவனுக்கு செய்து கொடுக்கிறார். இதனால தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் இந்த யோசேப்பை என்ன செய்தாங்க? பகைக்கிறார்கள், பொறாமை கொள்ளுகிறார்கள், பகைக்கிறார்கள். அவனை தண்ணீர் இல்லாத குழியிலே கொண்டு போடுகிறார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு ஆக மீதியானியர் இடத்திலே அந்த யோசேப்பு விற்கப்படுகிறார். கடைசியாக அந்த பார்வோனின் பிரதானியும் அந்த தலைவனுமாகிய அந்த போத்திபாரனுடைய அரண்மனையிலே அவன் கொண்டு செல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதுலதான் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அவன் எந்த சூழ்நிலையும், விற்று போடப்பட்ட சூழ்நிலையிலும், குழியிலே போடப்பட்ட சூழ்நிலையிலும், அவன் அந்த எகிப்திற்கு அந்த போத்திபாரின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்ட சூழ்நிலையும், எல்லா இடங்களிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்ல, எப்போதும் கர்த்தர் நம்மோடு இருக்கிற ஒரு ஆண்டவர். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நாம் சிந்தித்து பார்ப்போம், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், என்னோடு கர்த்தர் இருக்கிறாரா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஒரு மனிதனோடு கர்த்தர் இருக்கிற பொழுது அவன் செய்கிற காரியங்கள் எல்லாமே என்ன செய்யும்? வாய்க்கும். நாம செய்கிற காரியங்கள் நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் வாய்க்க பண்ணும். அவனுடைய எஜமான் அதை கண்டுபிடிக்கிறார். அவன் தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. பாருங்க, கர்த்தரின் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ஆண்டவரோடு இருக்கும்போது, அவனோடு ஆண்டவர் இருக்கும்போது, கர்த்தர் இருக்கும்போது அவன் நிமித்தமாக அவனுடைய குடும்பம் என்ன செய்யப்படுகிறது? ஆசீர்வதிக்கப்படுகிறது. அந்த யோசேப்பின் நிமித்தமாக அந்த எகிப்தின் வீட்டை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வீட்டுல, நம்ம வேலை செய்கிற இடத்துல நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும். கர்த்தர் இன்னும் ஆதியாகமத்திலே நாம பார்க்கிறோம், அந்த ஈசாக்கை பார்த்து சொல்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்தோம்? உம்முடைய காரியங்களை எல்லாம் பார்த்து கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் என்ன செய்தோம்? நாங்கள் கண்டறிந்தோம். ஒரு மனிதனோடு ஆண்டவர் இருக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் நம்ம 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அந்த போத்திபாரின் மனைவி நாள்தோறும் என்ன செய்கிறாள்? பாவம் செய்யும்படியாக அவனை தூண்டுகிறதை நாம பார்க்கிறோம். அப்போ அந்த யோசேப்பு சொல்லுகிறதை, இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நான் இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? முதலாவது ஆண்டவர் நம்மோட இருக்கிற பொழுது நம்மை வைத்து நம்மை கொண்டு நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில், நம்ம இருக்கிற இடத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது நாம என்ன செய்வோம்? பாவத்துக்கு விலகி ஓடுவோம். இங்க அதைத்தான் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இது எவ்வளவு பெரிய ஒரு பொல்லாங்கு. இந்த நாட்களிலே விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் மலிந்து கிடக்கிறது. தெய்வ பயம் இல்லாதபடி துணிகரமாய் பாவம் செய்கிறதை நாம பார்க்கிறோம். சூழ்நிலைகள் எல்லாம் அந்த மோசமான ஒரு சமுதாயத்திலே நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் பாவ உணர்வு நமக்கு வேண்டும். எவ்வளவு பெரிய, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார் என்று சொன்னால் நமக்கு இந்த உணர்வு வரும். நான் எப்படி அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியும் என்று சொல்லி பாவத்துக்கு விலகி ஓடுகிறதை நாம பார்க்கிறோம். காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அதனால பாவத்துக்கு விலகி ஓடுகிறதை நாம பார்க்கிறோம். இன்னும் கூட அந்த சிறைச்சாலைக்காரன் கண்கள்ல தயவு கிடக்கிறதை நாம பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலை கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலையிலே கொண்டு போய் அவன் போடப்பட்டாலும் அங்கேயும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறதை நாம பார்க்கிறோம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, நஷ்டங்கள் வரும்போதும் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மோடு கூட இருக்கிறார். மகிழ்ச்சியான காலங்களிலே நம்மோடு இருந்து விட்டு கஷ்ட காலத்திலே நம்மை விட்டு விலகி ஓடுகிற ஆண்டவர் அல்ல. நாம வணங்குகிற ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் கர்த்தரை பற்றி கொள்ளுகிற பொழுது, கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற பொழுது, அவருக்கு உண்மையாய் வாழ்கிற பொழுது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அந்த சிறைச்சாலைக்காரன் கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட மற்றவர்கள் கண்கள்ல நமக்கு இரக்கம் கிடைக்கும்படி செய்கிறார், தயவு கிடைக்கும்படி செய்கிறார், நம்முடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்கும்படி செய்கிறார். மட்டுமல்ல, பாவத்துக்கு விலகி ஓடும்படி செய்கிறார். கர்த்தர் ஒரு மனிதனோடு இருப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மையும் இவ்விதமாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர், உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். நம்ம நன்கு அறிந்திருக்கிறோம். காரணம் என்ன? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இந்த காலை வேளையிலே நாம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு வீட்டிலும் நம்மை சார்ந்திருக்கிற எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் வரும்போது நாம் என்ன செய்வோம்? அந்த பாவத்திற்கு விலகி ஓடுவோம். ஆண்டவருக்கு விரோதமாக இந்த பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி என்று சொல்லி விலகி நாம ஓடுவோம். ஒருவேளை மற்றவர்கள், நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் தவறு செய்தாலும், பாவம் செய்தாலும் நாம் அந்த பாவத்துக்கு என்ன செய்ய மாட்டோம்? இடம் கொடுக்காதபடி நம்ம விலகி ஓடுவோம். மட்டுமல்ல, சிறைச்சாலை போன்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும், செய்யாத குற்றத்திற்காக, நம்ம செய்யாத காரியங்களுக்காக தண்டனையை நம்ம அனுபவித்தாலும் அதிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சிறைச்சாலையிலும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அங்கும் அந்த சிறைச்சாலைக்காரனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்கிறார். அவன் என்ன செய்கிறான்? கர்த்தர் அவன் கூட இருக்கிறதை அந்த சிறைச்சாலை தலைவன் காணும்படி ஆண்டவர் செய்கிறார். அந்த போத்திபாரின் வீட்டிலே அவன் எப்படி காணும்படி செய்தாரோ அதே போல சிறைச்சாலை தலைவனுடைய கண்களும் அவனை பார்க்கிறது. அவன் எதை செய்தாலும் வாய்க்கிறது என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு அவனுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுகிறார். நாமும் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நானும் ஒரு யோசேப்பை போல ஆண்டவரே நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்போம். யார் யாரோடெல்லாம் ஆண்டவர் இருந்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருந்தது. நாமும் இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, யோசேப்போடு நீர் இருந்தீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். கேட்கிற எங்களோடு நீர் இருந்து எங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, நீர் எங்களோடு கூட இருக்கிற பொழுது எங்களை சார்ந்திருக்கிற எங்களுடைய குடும்பம், எங்களுடைய தொழில், ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவரே, பாவம் செய்யாதபடி நாங்கள் பாவத்துக்கு விலகி ஓட நீர் செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிற பொழுது ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வந்தாலும் நீர் கூட இருந்து அந்த சூழ்நிலையிலும் எங்களை நீர் பலப்படுத்தி
எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்கும்படி செய்கிற தேவனாக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். எங்களையும் அவ்விதமாய் நீர் ஆசீர்வதியும், கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.